எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் டிஎன் ட்ரோல் மீடியாவை சேர்ந்த ஷேகுவரா அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டிவிகேவின் ஒரு பொதுக்கூட்டமா, பொதுக்குழுவா, இல்ல மாநாடா, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஈரோடுல மிக பிரமாண்டமா நடக்க இருக்கு. எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மீண்டும் கொங்கு மண்டலத்துல தன்னுடைய பேச்சை பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? மீண்டும் சரி, ஏதோ ஒண்ணு என்ன இடம்னு சொல்ல, அது அங்க நடக்கிறது என்னன்னே தெரியல. முதல்ல கண்காட்சியா இல்ல ஏதாவது கண்கட்டி வித்தையா? ஒரு சாதாரண ஒரு மனிதர் வரார், ஒரு அரசியல் தலைவர் வரார், அவர் பேச போறார். அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம், பிரம்மாண்டம்? அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சரே திருவண்ணாமலையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது ஒரு அழகா அப்படியே நடந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் வரது மட்டும் ஒரு மாசமா பேசுறாங்க. அன்று வரப்போறார், இன்னைக்கு பேச போறார், பண்ண போறார், வரப்போறார் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பிட்டார், அங்க காரை எடுத்துட்டார், தண்ணி குடிக்கிறார், செருப்பை போடுறார், தும்புறார் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு புரட்சிகரமா பேசுவாருன்னு பார்த்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம். சரி, அதுல ஒரு ஆழமான அரசியல் இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. சினிமா பஞ்சு டைலாக். பேச போற ஒரு 15 நிமிஷத்துக்கு எதுக்கு ஒட்டுமொத்த ஊடகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு பரபரப்புக்குள்ளேயே உள்ளாக்கிக்கிறது? ஒண்ணுமே இல்லைல்ல அதுல பேசுறதுல. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை. அது ஒரு கண்காட்சியா தான் பாக்குறோம். வாங்க, இதுல 40 சிசிடிவி வச்சிருக்கோம், 40 வாக்கி டாக்கி வச்சிருக்கோம், 20 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம், தண்ணி லாரி வச்சிருக்கோம், ஃபயர் இன்ஜின் வச்சிருக்கோம், 2 கக்கூஸ் கட்டி வச்சிருக்கோம், இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு. எதுக்கு? வேற ஏதாவது ஒரு கட்சி, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, ஏதாவது ஒரு கட்சி இப்படி விளம்பரம் பண்ணுதா? நாங்க அதை வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம். இது என்னன்னா, சொந்த கட்சி தொண்டர்களை கேவலப்படுத்துற செயல். வேலி கட்ட போறோம், முள்வேலி கட்ட போறோம், தகரம் வைக்கிறோம், மரத்தை வெட்டுறோம், இதெல்லாம் இவங்கெல்லாம் அடக்க முடியாது, இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணாதான் இவங்களை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல் பசங்களை கிஷிந்தா கூட்டு போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையை பிடிச்சுக்கோ, கையை விட்டா அடிப்பேன், கையை பிடிச்சுக்கோ, லைனா போ, உட்காரு, ஒன்னா எல்லாம் உட்காரு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா மிஸ் கூப்பிட்டே போவாங்க. அதுல கூட ஒரு கண்டிப்பு இருக்கும், ஒரு உரிமை இருக்கும். இது அதை விட மோசம். எதையாவது 7:30 இழுத்துருவாங்களோ, தகரத்தை பேத்துருவாங்களோ, வண்டியை சேதப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொந்த கட்சி தொண்டர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு மாநில தலைமை இந்த மாதிரி மோசமான வேலையை செஞ்சு ஒரு கூட்டம் நடத்துது. இந்த கூட்டமும் 10ஓட 11 தான். எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. கடைசி வரைக்கும் பாஜகவை எதிர்க்காம திமுக வெறுப்ப கக்கிட்டு போகும், அவ்வளவுதான். நீங்க சமமா எதிர்த்தீங்க அப்படின்னா நானே கூட பேசுவேன், பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா பல விஷயங்கள் இருக்காரு, சனாதனத்தை பேசுறாரு, பரவாயில்ல, பாஜகவை பேசுறாரு, SIR எதிர்க்கிறாரு, பரவாயில்லையே, நாடாளுமன்றத்துல மோடியை எதிர்த்து பேசுறாரு, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறாரு, மோகன் பகவத் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை எடுத்து பேசுறாரு அப்படின்னா நானும் பேசுறேன், ரெடி, சூப்பர் விஜய், ஓகே அப்படின்னு சொல்லலாம். என்ன பேச போறது இல்லை. அதனால எதுக்கு இது விஜயோட இவ்வளவு விளம்பரம், வெத்து விளம்பரம் அப்படின்னா நான் இதை பாக்குறேன். ஆனா தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்கும் போடாத அத்தனை நடவடிக்கைகளும், அத்தனை விதிமுறைகளும் தாவேக்காவிற்கு மட்டும்தான். ஏன் போடுறாங்க? காரணம் என்னவென்றால் அந்த கட்சியை ஒடுக்க நினைக்கிறாங்க, அந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்க? மாநில அரசுடைய அந்த நிலைப்பாடா. சரி, என்ன தாவேக்கா எதிர்பார்க்கறாங்க? கேட்ட இடம் கொடுக்கணும், பரவலான இடம் கொடுக்கணும், பெரிய இடம் கொடுக்கணும். கொடுத்தா நாங்க அமைதியா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க விஜய் கேட்கிற பரவலான இடம், ஒரு 450 ஏக்கர்ல ஒரு நல்ல பெரிய இடம், பார்க்கிங் வச்சு சூப்பரா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க சிறப்பா அமைதியா நடத்திடுவீங்களா? மதுரை மாநாடு எந்த அளவுல கிழிச்சு தள்ளீங்க? நீங்க கேட்ட இடம் கொடுத்தோம் அப்படின்னு காவல்துறை கேட்க சொல்லுது. 32 ஒயின் ஷாப்பும் மூடி இருக்கு. சுத்தி உங்களுக்கு தண்ணி ஏற்பாடுல இருந்து எல்லா ஏற்பாடும், பார்க்கிங் வசதியில இருந்து சென்டர் பீடியனே உடைச்சு உங்களுக்கு எல்லா நேஷனல் ஹைவேயோட சென்டர் பீடியன்லாம் உடைச்சு உங்களுக்காக வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கொடி கம்பத்தை கூட நட்டு வைக்க தெரியாம தூக்கி ஒரு கார்ல சாச்சு விட்டு, அது மட்டும் இல்லாம சொந்த கட்சியோட LED டிவி, கரண்ட் கம்பம், மரம், எதெல்லாம் கிடைக்குதோ, கட்சியோட பேனரு, கட்சி, அதாவது நேத்து ஒரு திமுக மாநாடு நடந்துச்சு, மேடையில ஒரு கோபுரம் மாதிரி செஞ்சிருப்பாங்க, ஒரு வடிவம். அதெல்லாம் கிட்ட யாரும் போகவே இல்லை. இவங்க என்ன தெரியும் பண்ணாங்க? விஜய் இப்படி பேசுறாருன்னா விஜய் இப்படி தலை மேல பார்த்தா ஒருத்தன் கட் அவுட் மேல உட்காந்துருப்பான். இப்ப இதுக்கு யாரு காரணம்? அப்ப அவன் கீழே விழுந்து செத்து போனானா யார் பொறுப்பு?
மரத்து மேல இருந்து கீழே விழுந்து செத்து போனா யார் பொறுப்பு? எல்இடி லைட்டு, இந்த எல்இடி லைட்டு மேல ஏறி உட்காந்துருக்கான், கரண்ட் அடிச்சு செத்து போனானா யார் பொறுப்பு? அப்ப நிபந்தனைகள் போடுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா. அப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையா சொந்த கட்சியா? நீ ஒடுக்குறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா நீ எல்லாம் இதை பேசுறதுக்கு தகுதியே இல்லை. தாவேகா கட்சியினர் இதை பேசுறதுக்கு நூலளவு கூட தகுதி கிடையாது. விக்கிரவாண்டி மாநாடுல சொதப்புனீங்க, சரி முதல் அனுபவம் திருந்திருவீங்க அப்படின்னா, அடுத்து மறுபடியும் கோயம்புத்தூர் ரோட் ஷோ தெருவிய சூறையாடி விட்டு விஜய் மேலேயே பாயிறாங்க, விஜய் மேலே ஏறி பாயிறானுங்க, வேன்ல ஏறுறானுங்க, வேனை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்து மறுபடியும் ரோட் ஷோக்கு வரும், அந்த சுற்றுப்பயணம், திருச்சி சுற்றுப்பயணம், அதுலயும் அப்படிதான் பண்ணாங்க. அடுத்து நாகப்பட்டினத்துலயும் அப்படிதான் பண்ணாங்க. இந்த நாமக்கல் காலையிலயும் அப்படிதான் நடந்துச்சு, கரூர்ல அப்படிதான் நடந்துச்சு, மதுரை விக்கிரவாண்டி மாநாடுலயும் அப்படிதான் நடந்துச்சு. விஜய் போற இடம் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. ஒண்ணுத்துல இருந்து நீங்க திருந்தணும், எதுலையுமே திருந்தல. சென்னையில யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய ரோட ஆர்ப்பாட்டத்துக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதையாவது ஒழுங்கா வச்சிருக்கணும். சென்ட்ரல் மீடியனு மாநகராட்சி நட்டு வச்ச செடியில இருந்து எல்லாத்தையும் அடிச்சு புட்டிங்கி சூறை அடிட்டு போயிருக்கீங்க. நீங்களாம் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசலாமா? எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நாங்க நட்டமா நிப்பாட்டிடுவோம்னா நீ உனக்கு இப்ப ராஜஸ்தான் பாலைவனத்துலதான் மாநாடு நடத்த கொடுக்கணும். இதை விட்டுட்டா ராஜஸ்தான் பாலைவனத்துல அதுலயும் என்ன செய்வேனே தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. நீ கேட்கிற இடத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எங்க என்ன மக்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடக்காம மக்களுக்கு தொந்தரவு இல்லாம எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தான் கொடுப்பாங்க, அங்கதான் நடத்தியே ஆகணும். அங்க நீ கண்ட்ரோலா நடத்தணும்னா உங்க கட்சி தொண்டர்கள் நீங்க தான் ஒழுங்கா வழி நடத்தணும். அதை விட்டுட்டு நீ என்ன எங்களை மட்டும் பண்றாங்கன்னா நீ முதல்ல சரி பண்ணிக்க உன்ன, அப்புறமா வந்து நீ பேசு. அப்புறமா நம்ம வந்து உங்களை ஒதுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம பேசுவோம் இல்லையா? கரெக்ட் தானே? ஈரோட்டுல பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து செங்கோட்டையினுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கான ஒரு இடமா, ஆமா இல்ல விஜய்க்கு அங்க செல்வாக்கு இருக்குதுன்னு காட்டுறதுக்கான இடமா? ஏன்னா அண்மையில கோபியில கூட்டம் போட்ட எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையனுக்காக கூடுகின்ற கூட்டம் இல்லை, இது அதிமுகவின் கோட்டைன்னு சொல்றாரு. அப்ப இது எதை வந்து இவங்க காட்டணும்னு விரும்புறாங்க? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருக்கேன்னு காட்டுறதுதான் இந்த கூட்டம். நான் இங்க இருக்கேன்ற காட்டுறதுதான் கூட்டம். மற்றபடி அவர் வந்து எடப்பாடியை தான் எதிரியாவே இன்னும் பாக்குறாரே தவிர திமுகவை எதிரியா பார்க்கல. விஜய் வந்து எடப்பாடி ஒரு ஆளாவே மதிக்கல, திமுக தான் எதிரியா பாக்குறாரு. ரெண்டு பேருக்குள்ள முரண் புரியுதா? இப்ப நீங்க வந்து செங்கோட்டையன் தாவேக்கா போனதுக்கு அப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக எதிர்ப்பு பேசினாரா? பேச கிடையாது, பேசவும் மாட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஒரு ஒரு தலைமையை வந்து இவர் இந்த கூட்டத்தை எப்படி சிறப்பா நடத்தி முடிப்பாருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி, நம்ம அப்படி இப்படி யோசிப்போம். செங்கோட்டைன்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாரு, எல்லாமே பண்றாரு, ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 100-200 பேரை திரட்டுறாரு. யார் தலைமையில அந்த நபர்கள்லாம் கட்சியில சேர்ந்தாங்க? விஜய் தலைமையிலயா? இல்ல. புசி தலைமையிலயா? இல்ல. இவர் தலைமையில இவரே சேர்த்துக்கிறாரு. தனி கட்சி அங்க நடக்குது. இங்க கட்சி மாநிலம் விஜய், ஆதவ அர்ஜுனா, புசி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல போலீஸ் பர்மிஷன் தரமாட்டுறாங்கன்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அன்னைக்கு சாயங்காலமே தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. போலீஸ் பர்மிஷனா? அப்படிலாம் அதை கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க, எந்த இடம் கேட்டோம் கொடுத்துட்டாங்க, எந்த நேரம் டைமிங் நாள் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள முரண். சரிங்களா? இப்ப நீங்க இந்த கூட்டத்திலயுமே கூட செங்கோட்டையன் என்ன பேசுவாரு? திமுக எதிர்ப்பா பேசுவாரா? நீங்க வேணா பாருங்க, பேச மாட்டாரு. செங்கோட்டையனுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்படும், அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை கொடுத்தா வாய்ப்பு கம்மி தான். அவரும் திமுக எதிர்ப்பா பேச மாட்டாரு, விஜய் பாஜக எதிர்ப்பா பேச மாட்டாரு. இப்படி ஒரு தலைமை வந்து ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. குறிப்பா புசி ஆனந்த் அவர்களுடைய நிலைமையை இப்ப நாம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈரோடு கூட்டத்துல புசி ஆனந்த் அவருடைய இன்ஃபுளுன்ஸை தாண்டி செங்கோட்டையன் தான் இங்க பிரபலமா பேசப்படுறாரு. அவர் தான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அவர் தான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற அளவுக்கு இங்க காட்டுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். அதனாலதான் நேற்று ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. புசி ஆனந்த் ஏற்பாடு செஞ்ச மாவட்ட செயலாளரும் செங்கோட்டையன் டீமும் அடிச்சுக்கிறாங்க. நான் மாவட்ட செயலாளரா இருந்துட்டு போ, உனக்கு என்ன ஏய் வா ஏன்னு அடிச்சுக்கிறாங்க. மாலை போடுற மாவட்ட செயலாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மாலை போடுறதுல சண்டை. புசிக்கு ஒரு மாலை போடுறாங்க, அந்த மாலையை ஒரு திரும்ப வாங்குறாரு, திரும்ப அந்த மாலையை வாங்கி புசி முதுகுலயே அடிக்கிறாங்க, பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு. இப்படி ஒரு கோஷ்டி மோதல ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் அங்க உருவாக்கி வச்சிருக்கு. அந்த அதிமுகவுல இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்க, தாவேகாவில் இருக்கவங்கள சின்ன பசங்க, அவங்க அடிச்சு நொறுக்கி விட்டுருவானுங்களோ. பல காலமா அரசியல பார்த்தவங்க. தாவேகாவில் இருக்க சின்ன பசங்களை அடிச்சிருவாங்க. அப்ப இந்த மோதலை ஏற்படுத்தி விட்டு புசி ரசிக்கிறாரு. ஒரு ஆளுமையா என்ன செய்யணும்னா, செங்கோட்டையனுக்கு இவ்வளவுதான் பவர் அப்படின்னு அவங்களுக்கு தீர்மானிக்கணும். நீங்க 20 வருஷமா வரவனுக்கு தானே பதவின்னு சொன்னீங்க, புது புது கார்ல வரவனுக்கு பதவி இல்லைன்னு சொன்னீங்கல்ல,
அப்ப இது மாறி அப்படியே உல்டாவா நடக்குது. 20 வருஷமா இருக்கவன் கீழே போய்கிட்டே இருக்கிறான், திடீர்னு உள்ள வந்தவங்களாம் மேல வந்துகிட்டே இருக்கிறான். அப்படியே கட்சியே உல்டாவா இருக்கு. அப்ப விஜயே என்னன்னா, வெளியில இருக்க யாரையா ஒருத்தர் நம்பிதான் கட்சி நடத்தணும். 20 வருஷமா கூட இருந்தவங்க எல்லாம் அரசியலாவே ரெடி ஆகல, பஞ்ச்லைலாக் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்களை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது, வெளியில இருக்க யாரையாவது ஒருத்தர் 1-2 பேரை கூப்பிட்டாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு பயம். அதனால யார் யாரையோ கூப்பிடுறாரு. நாஞ்சில் சம்பத், லயோலாமணி, ரமேஷ், யாரையோ கூப்பிடுறாரு. யாரையாவது கூப்பிட்டா ஏதாவது காலில் விழுந்துடலாம், ஏதாவது வந்து சும்மா பேசுங்க, இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க முடியலான்னு பரவாயில்ல, ஏதோ ஒரு 2-3 பேர் பெரிய வெளியே பேர் சொல்லிக்கிற மாதிரி வாங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. தாவேக்காவுடைய பலம் வந்து நாஞ்சில் சம்பத், செங்கோட்டையன் இவர்கள்லாம் சென்றதுக்கு அப்புறம் கூடி இருக்கிறதா பார்க்க முடியுதா? அடுத்தடுத்த தலைகள்லாம் இறங்குறாங்க. நாஞ்சில் சம்பத் இன்டர்வியூல ஓப்பனா சொல்றாரு, விஜய் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க மாட்டாருன்னு. தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, விஜய் எதிர்கட்சியா வருங்கிறாரு. அப்போ இது 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 அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஆட்சியை புடிச்சிருவாருங்கிறாங்க. இன்னொன்னு, நாஞ்சில் சம்பத் வந்து வர பொங்கலுக்கு அதிர்சம் ஃபேமஸா முறுக்கு ஃபேமஸான்னு பேசுறதுக்கு ஒரு டைட்டில் கூப்பிட்டு வாங்க பேசுங்க அப்படின்னா, அதிர்சம் ரொம்ப இனிமையானது, அதிர்சம் சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு டக்குன்னு குறுக்கிட்டு, சார் உங்களோட டாபிக் முறுக்கு, அவ்வளவுதானே, முறுக்கு கடிப்பதற்கு கருக்கு முறுக்காக இருக்கும், நன்றாக இருக்கும்னு பேசுவார். நீங்க அவர்கிட்ட என்ன டாபிக் கொடுக்கீங்களோ பேசுவார். இப்ப அவர்கிட்ட கொடுத்துருக்க டாபிக் தாவேக்கா. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அவர்கிட்ட எந்த டாபிக் வேணாலும் கொடுப்பாங்க. நாத்தாக்கான்னு சொன்னாருன்னா பேசுவார், சீமான் கட்சியில இருந்து பேசுவார், எந்த கட்சிக்கு வேணாலும் அவர் பேசுவார். சரி, இது நாஞ்சில் சம்பத்து எந்த தொகுதி தெரியாது, சிடிஆர் எந்த தொகுதி தெரியாது, ஆதவர்ஸ்னா எந்த தொகுதி தெரியாது, லயோலாமணி எந்த தொகுதி தெரியாது, ரமேஷ் எந்த தொகுதி தெரியாது, வேற அருண்ராஜ் எந்த தொகுதி தெரியாது. சரி, இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸ் எத்தனை இருக்குன்னா உங்களால சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு டக்குன்னு எடுக்க முடியும். செங்கோட்டையன் எந்த தொகுதி? ஈரோடு, கோபி. டக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஃபாலோவர்ஸ் எவ்வளவு அதெல்லாம் முக்கியம் இல்ல, தொகுதி தான் முக்கியம். ஆனா 234 தொகுதி. அதான் சொன்னேன், எந்த தொகுதியில நிப்பாங்க? மதுரை மேற்கு விஜய். மதுரை முதல் திருப்பரங்குன்றம் பத்தி குரல் கொடுங்க, அப்புறம் வந்து மதுரை பத்தி நில்லுங்க. மதுரையில வந்து அடிச்சு ஓட விட்டுருவாங்க, நான் மதுரைக்காரன், அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இந்த மாதிரி தற்குறித்தனமான ஆளுங்கெல்லாம் உள்ள நுழையிறீங்கன்னா, அது மதுரை மண்ணு முற்போக்கான மண்ணு. நீ வந்து சாதி ரீதியா வந்து எல்லாம் வந்து பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அரசியல் ரீதியா ரொம்ப தெளிவான ஒரு மண் அது. நீ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க சாதி ரீதியா ஒரு பக்கம் இருந்தாலும் மத ரீதியா அவன் ஒற்றுமையா இருப்பான். அப்படியான ஒரு அந்த இடத்துல போய் நீ மத ரீதியா ஒரு பிரச்சனை வரும்போது நீ குரல் கொடுக்காம அங்க போய் ஓட்டு கேட்டா உன்னை ஓட விட்டுருவான். நீ நிக்கவே கூடாது இங்க. நாங்க இங்க இஸ்லாமியர்கள் நாங்களும் பல 100 வருஷமா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு பிரச்சனை வருது, குரல் கொடுக்காம நீ வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருப்ப. அது இல்லாம முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு வீட்டுல உட்காந்து போட்டோ போடுவ, உனக்கு நாங்க ஓட்டு போடணுமா அப்படின்னு தென் மாவட்டம் ஓட விடுவோம். நீ அப்படியெல்லாம் வந்து மதுரையில போய் ஏதாவது ஒரு தொகுதியெல்லாம் போய் நின்று ஜெயிக்க முடியாது. ஏதாவது எங்கேயாவது பொட்டல்காடுல போய் நில்லுங்க, அந்த பக்கமா இல்ல பீகார்ல போய் நில்லுங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இங்க அப்படிலாம் முடியாது. தாவேக்கா தலைவராக இல்லாமல் நடிகராக எங்கு சென்றாலும் நாம அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தலைவரா இப்ப வந்து மாறிட்டாரு. இந்த நேரத்துல கோவா பயணம், அந்த பயணத்துல வந்து விஜய் அவர்களுடைய பெயர் இருக்கு, அப்படியே பக்கத்திலே த்ரிஷா அவர்களுடைய பெயரும் இருக்கு. இதை எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது? தேர்தல் பக்கத்துல இருக்கு, இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. தெரியல, அது ஏதோ ஃபேக் நியூஸ்ங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நான் அதனால அதுல என்னோட பர்சனல் ட்விட்டர்ல கூட நான் அதுல கருத்து சொல்லல. மற்றபடி அவருடைய அரசியல் பயணங்கள்ல நான் தொடர்ந்து கருத்து சொல்றேன். ஒரு அரசியல் தலைவர் தனிப்பட்ட முறையில அவர் எங்க வேணாலும் போகலாம், அது அது அவருடைய இது. ஆனா அதே நேரத்துல சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல கருத்தோட இருக்கணும். மற்றபடி இந்த கோவா போனாரா இல்லையான்றதெல்லாம் ஒருவேளை அது உண்மையாவே இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இருக்கட்டும். பட் ஆனா இங்க வந்து ஒருவேளை அவர் போயிருக்காரு உண்மை அப்படின்னா, நீங்க கல அரசியல்ல அதிகமா ஈடுபாடு கொடுக்கணும். திருப்பரங்குன்றத்துக்கு நேர்ல போயிருக்கணும். பாதிக்கப்பட்ட எந்த இடமா இருந்தாலும் நேர்ல போயிருக்கணும். அதுல மும்முரம் காட்டணும். மழை இந்த 5 நாள் தொடர்ந்து பெய்யும் போது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நின்று இருக்கணும். தண்டை மடிச்சு வச்சுட்டு இறங்கி இருக்கணும். எதுவுமே செய்யாம வீட்டுக்குள்ளே பதுங்கியே இருக்கிற, சரி இதெல்லாம் தாண்டி சொந்த கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்கும் போது கூட வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்க விஜய்க்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு? தமிழ்நாட்டை நீங்க எப்படி மாத்த போறீங்க? தமிழ்நாட்டை நீங்க எப்படி வளர்ச்சியாக்க போறீங்க? சும்மா வீட்டுக்குள்ளேயே படுத்தே இருந்தா என்ன நடக்கும்? கள அரசியல்னா என்ன? அது எதுவுமே தெரியாது அவங்களுக்குலாம். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? புசி மாதிரி ஒரு ஆளெல்லாம் தூக்கிட்டு வருவீங்க. நீங்க எல்லாம் வந்து அரசியல்லாம் என்னன்னே தெரியாம ஒரு ஆள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவான்னு பாவம் அப்பாவி சின்ன பசங்களை மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நம்ம இந்த எலெக்ஷன்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம். கள அரசியல்னா, ஒரு அரசியல் தலைவர்னா சமூகத்தில் நடக்கூடிய அனைத்து பிரச்சனையும் முதலா நிக்கணும்.
எல்லா பிரச்சனையும் நிக்கணும். உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை, 2 பேரும் ஒரே ஜெராக்ஸ் தான். நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கீங்க. பாஜக விமர்சனம் பண்ணாம இருக்கீங்க, பேசாம ஆமான்னு சொல்லிட்டு போயிருங்க. பாஜகவை விமர்சனம் செய்யலன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை காட்டமா விமர்சிக்கிறாரு. அப்பனா அவர் அடுத்து கொஞ்ச நாள்ல பாஜகவுல சேர போறாருன்னு அர்த்தம். யாரெல்லாம் விஜய் அதிகமா திட்டுறாங்களோ அடுத்து கொஞ்ச நாள்ல அவங்க சேர போறாங்கன்னு அர்த்தம். நாஞ்சில் சம்பத் எக்ஸாம்பிள், 1 வாரம் தான் ஆச்சு திட்டி, அடுத்த வாரம் சேர போறாரு. யாரா இருந்தாலும் சரி, செங்கோட்டையன் அப்படிதான் திட்டினாரு. நடிகர்களை நம்பி இந்த இது வந்து சேராதுன்னு விஜய் விமர்சனம் பண்ணாரு, உடனே போய் சேர்ந்தாரு. சேர்த்துப்பாங்க, நாளைக்கு என்னைய கூட கூப்பிடுவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கெல்லாம் மான ரோஷம் இருக்கு, நான் போக மாட்டேன். ஆனா பாண்டிச்சேரியில போன இடத்துல கூட ஒன்றிய அரசுன்னு அவர் ஒன்றிய அரசுனா இப்ப அந்த அரசாங்கத்தை யார் வழி நடத்துறார்களோ அவர்கள் தான் ஒன்றிய அரசு. ஒன்றிய பாஜக அரசுன்னு சொல்லணும். நாளைக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னா பாஜக ஒன்றிய அரசா? ஒருவேளை நாளைக்கு ஆம் ஆத்மி வந்து டெல்லியில உட்காந்துருச்சு அப்படின்னா பாஜக ஒன்றிய அரசா? இல்லல்ல. நீங்க யாரை விமர்சனம் பண்ணணும்னா தெளிவா சொல்லணும், ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டீங்க, சரி அடுத்தடுத்த இடங்கள்ல நீங்க பாஜகன்னு குறிப்பிடல, ஒரு இடத்துல சொல்லிட்டா போதுமா? சரி, நீங்க ரேஷன் கடையை மூடிட்டாங்க இங்க இல்லைன்றீங்க, ரேஷன் கடையை மூடினது யாருன்னு சொல்லணும்ல, மூடினது யாருன்னு சொல்லணும்ல, ஏன் திறந்தாங்கன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல ரேஷன் திட்டத்துல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மாதம் 1000 ரூபாய் தராங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க ஏங்க கொடுக்க மாட்டேன்னு பெரிய போராட்டம் நடக்குது, திறக்கிறாங்க, அதை சொல்லணும்ல. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிறீங்க, என்ன அமைச்சர்? சட்டத்துறை அமைச்சர் யாருங்க? உள்துறை அமைச்சர் யாருங்க? நமச்சிவாயம், அவரை நீங்க பாராட்டுறீங்க. ஒரு பாஜக அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கலன்னு பொங்குறீங்க. அதே பாண்டிச்சேரியில போன வருஷம் ஒரு லேடி, ஒரு பெண்ணுக்கு வந்து அமைச்சர் பதவியை நீக்குனாங்க, அவங்களுக்கு ஏன் குரல் கொடுக்கல? நியாயமா இருக்கணும்ல எல்லாத்துலயுமே, ஏன் அவங்களுக்கு ஏன் குரல் கொடுக்கல? அப்ப பாஜகனாலே பயம், RSSனாலே கால் நடுங்கும், மோடினாலே கண்ணு மொழிலாம் பிதுங்கி வெளியே வந்துடும், அமித்ஷானாலே வேர்த்து விறுவிறுத்துரும். அப்படின்னா நீங்களாம் எதுக்கு லாய்க்கு அரசியல் வரீங்க? சமமா எதிருங்க, சமமா எதிர்த்து பேசுங்க. வார்த்தைக்கு வார்த்தை திமுகன்னு 10 இடங்கள்ல ஒரு கட்சியை குறிப்பிடுறீங்களா, ஒரு பேரை குறிப்பிடுறீங்கல்ல, சிஎம்னு குறிப்பிடுறீங்களா, பிஎம்னு ஏன் வரமாட்டேங்குது? பாஜகன்னு ஏன் வரமாட்டேங்குது? பயமா? சரி, நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல பார்ப்போம், திமுக விமர்சனம் தான் இருக்கும், பாஜக விமர்சனம் இருக்காது. திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் அவர்கள் பேசாதது சிறுபான்மையினர்களை வந்து எங்கேயும் வந்து நம்ம எதிரானவர் இல்லை அப்படின்றத விஜயே வந்து காட்டுறாரா, நான் பாஜக ஆள் தான் அப்படின்னு காட்டுறாருன்னு நீங்க சொல்றீங்களா? அவருக்கு இதுல வந்து தலையிடுறதுக்கு பயம். மத விவகாரத்துல தலையிடுறோமே, எங்க யாருக்கு சப்போர்ட் பண்றது, இது நம்ம கொள்கை எதிரி அரசியல் எதிரி நடிச்சுக்கிறாங்களே, என்ன பண்ணலான்னு கூட இருக்கவங்க ஏத்தி விடுறாங்க. நீங்க எப்படி தலையிடுவீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவங்களுக்கா அவங்களுக்கா, பேசாம அமைதியா இருங்கன்னு புத்திசாலித்தனமா ஐடியா கொடுத்துருக்காங்க. நீ மக்கள் பக்கம் நிக்கணும். இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, இந்த தமிழ்நாட்டுல மதக்கலவரத்தை உருவாக்க கூடாது, இந்த தமிழ்நாட்டை குஜராத் உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஆக்கக்கூடாது, அஸ்ஸாம் மாதிரி ஆக்கக்கூடாது, இங்க வந்து நீ இப்படி பாத்துக்கோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப இங்க நீங்க என்ன பேசணும்? ரொம்ப வேலிடா பேசுவோம். சரிப்பா, நீ சொல்ற மாதிரி முருகனுக்கு வேல் ஏத்திட்டு போய் நீ சொல்ற இடத்துல தீபத்திலே விளக்கேத்துவோம். எச் ராஜா, அப்புறம் KT ராகவன், அமித்ஷா, இவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க, முருகனுக்கு காவடி எடுத்து வேல் குத்தி தீ மிதிங்க. அவரும் தமிழ் கடவுள் தான், இந்து கடவுள் தான். குத்துவீங்களா, செய்வீங்களா? மாட்டீங்கல்ல. ஏன் அப்ப இதை மட்டும் ஏன் எங்க மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? எங்க தமிழ் கடவுள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? அவருக்கு சக்தி இல்லையா? ஏன் செய்ய மாட்டீங்க? ராமர் மட்டும் தான் உங்களுக்கு கடவுளா? ஆஞ்சநேயர் மட்டும் தான் உங்களுக்கு கடவுளா? ஏன் இதை செய்ய மாட்டீங்க? அப்ப எங்களை வச்சு கலவரம் பண்ணுவேன், எங்களை வச்சு அரசியல் பண்ணுவேன், நாங்க கும்பிடுற சாமியை கும்பிட மாட்டேன். இது என்ன நியாயம்? ஐயனார் கோவிலுக்கு வா, உன் அர்ச்சகர் அவாவை கூப்பிட்டு வந்து எங்க ஐயனார் கோவில் வந்து பூஜை பண்ணு, அவரும் கடவுள், தமிழ் கடவுள் தான். ஊர் எல்லையை காப்பாத்துற ஐயனார் அவரு வா, அவர் வந்து பூஜை பண்ணுவாரா? அவா வந்து பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப எங்க இந்து கடவுளையே நீ தீட்டா பாக்குற, ஆனா இந்துக்கள்லாம் ஒண்ணு சேரணுங்கிற. இப்படி பேசணும்ல விஜய், இப்படியாவது பேசணும்ல. நீ விஜய்க்கு நீ முஸ்லீமுக்கு ஆதரவாகவும் நீ நெகட்டிவா பேசுவேனா, இந்துக்கு ஆதரவா நெகட்டிவா பேசுவேனா? இந்த கலவரத்தை ஏற்படுத்துறவன்ட்ட இந்த ஒரு பாயிண்ட் வைக்கணும்ல, அதை கூட வைக்க மாட்டாரு. நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, நன்றி பிரதர்.